டெய்லி இட்லி தோசைக்கு என்ன சட்னி பண்ணலான்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்கா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு புது சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கிட்ஸு கூட கொடுக்கலாம், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீனட்ஸ், இது ஆல்ரெடி நான் ரோஸ்ட் பண்ணி வச்ச பீனட்ஸு. ஸோ நீங்கள் இது எண்ணெயிலேயே நீங்கள் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஸோ இது வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கேப்சிகம் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன் இதில். ஸோ இது வந்து நான் நல்லா சார்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப வணக்கணும்னு தேவையில்லை, ஆஃப் சார்ட்டிங் இருந்தாலே போதும். இதில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோனட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் கலர் கேப்சிகமில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் எல்லோ கலரில் கேப்சிகமில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தண்ணி தேவைப்படாது, தண்ணி இல்லாமல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி பார்க்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.